ஹாய், நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈஸி இங்கிலீஷ் கிராமர். ஸோ கிராமர் அப்படின்னா நம்ம கஷ்டம்னு நினச்சிக்கிறோம். பட் ஆனால் கிராமரை வந்து நம்ம தமிழில் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈஸ், ஆம், ஆர். ஃபஸ்ட்டு ஆம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஐக்கு மட்டும்தான் வந்து ஆம் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் எ டீச்சர், நான் ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ எம் ஹாப்பி, ஐ எம் டயர்ட். ஸோ இது வந்து சிம்பிளான ரூல் தான். ஐ வந்தால் ப்ளஸ் ஆம். ஓகே, நெக்ஸ்ட்டு இஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹி, ஷி, இட். மற்றும் எதுக்காக அப்படின்னா ஒரு பர்சனை பற்றி சொல்லும்போது ஒரு திங்ஸ் சிங்குலராக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் எ டீச்சர், அவர் ஒரு டீச்சர். ஷீ இஸ் ஹாப்பி, இட் இஸ் எ கேட். நெக்ஸ்ட் வந்து ஒரு பர்சனோட நேம் இருந்தால் வந்து யூஸ் பண்ணுவோம். ரவி இஸ் எ ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட், பிரியா இஸ் மை ஃப்ரெண்ட். ஸோ ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, ஹீ ப்ளஸ் இஸ், ஷீ ப்ளஸ் இஸ், இட் ப்ளஸ் இஸ், நேம் ப்ளஸ் இஸ். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாவே நம்ம ஈஸியாக இஸ் வந்து யூஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஆர், யூ, வி, தே, இந்த 3 இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் பியூட்டிஃபுல், நீ அழகாக இருக்க அப்படின்றாங்க. வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தே ஆர் ஹாப்பி, அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ சிம்பிளாக ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்கு யூ ப்ளஸ் ஆர், வி ப்ளஸ் ஆர், தே ப்ளஸ் ஆர். இந்த 3 இது தெரிஞ்சாவே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இங்கிலீஷ். இப்போலாம் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆன்சர் உங்களுக்கு அப்போ ஈஸியாக புரியும். இங்கிலீஷில் வேறு ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வேணால் தமிழில் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி கீவேர்ட்ஸோடு நான் சொல்லித்தருவேன் கண்டிப்பாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.